ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, குலுக்கி சர்பத் வியாபாரத்துக்கு செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் 2 ரூபா பெப்சிஸ்ல ஆரம்பிச்சு ரஸ்னா, மோர், தயிர், பழ ஜூஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் ஜூஸ் பிஸ்னஸ் எதுவும் பண்ணணும், ஹோட்டல் எதுவும் வைக்கணும் அப்படின்னா கீழே இருக்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, நிறைய வீடியோஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து குலுக்கி சர்பத், சரிங்களா? குலுக்கி சர்பத்னா எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்தையும் போட்டு குலுக்கி தருவாங்க அவ்வளவுதானே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இப்போ நிறைய கடையில் வந்து குலுக்கி சர்பத் வந்து வைக்க மாட்டேங்காங்க, வைக்க முடியல. அதுக்கான காரணம் என்னன்னா, அதுக்கான அந்த கிளாஸ்ல டைட் பண்ணிட்டு அடிக்கணும், சுத்தணும், அதுக்கு வந்து செட் ஆகாது. இப்போ வந்து குலுக்கி சர்பத்துக்குன்னு ஒரு மெட்டீரியல், சரிங்களா? இந்த மாதிரி அதுக்குள்ள மெட்டீரியல் வருது. இது வாங்கி நம்ம வந்து குலுக்கி சர்பத் வந்து நீங்க கடையில டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா பண்ணி கொடுக்கலாம், சரிங்களா? இது என்ன இருக்குன்னா, இதுல வந்து ஒரு டம்ளர் இருக்கும். இது வந்து ஒரு 400 ml வரை பிடிக்கும், ஓகேங்களா? அடுத்து இதுக்கு மேல ஒரு கவர் இருக்கும், சரிங்களா? லீக் இருக்காது, லீக் வராது. இப்போ உங்களுக்கு நான் அடிச்சு காமிக்கிறேன். இதுக்கு மேல இந்த ஹோல் இருக்கும், ஹோலா இருக்கும், சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இதெல்லாம் போட்டு குலுக்கி சர்பத் பண்ணிட்டு இப்படியே கூட கிளாஸ்ல ஊத்தி கொடுத்துடலாம், சரிங்களா? இதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல கவரும் கொடுத்துருக்காங்க. இது வேண்டாம் அப்படின்னா நீங்க இதை டைட் பண்ணிட்டு இப்படி அடிச்சுட்டு இப்படியே கொடுத்துடலாம், சரிங்களா? இது வந்து ஒரு 195 ரூபாய் வருது நம்ம ஊர்ல. எல்லா இடமும் இது கிடைக்கு. பிசினஸா பண்றவங்க இந்த டைம் கண்டிப்பா குலுக்கி சர்பத் உங்க கடையில வைங்க. குலுக்கி சர்பத்துக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு, ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து ஒரு குலுக்கி சர்பத் மட்டும் போட்டு காமிக்கிறேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லெமன், சரிங்களா? ஒரு லெமனை கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 ஆஃபா. அதை நம்ம வந்து அப்படியே புழிஞ்சு விட்டுறலாம். ரைட், இப்போ நம்ம வந்து ஒரு லெமனை புழிஞ்சு விட்டாச்சு. அடுத்தால அந்த லெமன்ல உள்ள ஒரு சின்ன துண்டு ஃப்ளேவருக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்தாச்சு. அடுத்தால சப்ஜா சீடு கொஞ்சமா தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. அடுத்தால நமக்கு தேவையான அளவு கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ், ஐஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் கியூப் சேர்த்தாச்சு. அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து இப்படி லைட்டா இது கீறி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்தாச்சு. இப்போ இந்த 300 ml ஸ்டாண்டர்ட் சுகர் மெஷர்மெண்ட், சரிங்களா? நான் வந்து 55 கிராம் சேர்த்திருக்கேன். 1 லிட்டருக்கு வந்து 200 கிராம் சுகர் வந்து ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? இப்போ அடுத்தால் நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம். நம்ம போடுறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு 300 ml, சரிங்களா? இது வந்து 300 ml கிளாஸ், ஒரு 300ல இருந்து 325 ml வரும், சரிங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட்டா போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து குலுக்கலாம், குலுக்கி சர்பத்துக்கு. இப்போ நம்ம வந்து இதை இப்படியே லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டா உள்ளுக்குள்ள எல்லாம் இருந்து விடும், ஜூஸ் மட்டும் வெளியே வரும், ஓகேங்களா? இதை லாக் பண்ணியாச்சு. அடுத்து இது வந்து நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் செட்டப்ல இருக்கும், ஆனால் லீக் வராது, சரிங்களா? ஒரு நல்ல ஒரு லாக் மாதிரி இருக்கும். இப்போ இதை அப்படியே லாக் பண்ணிடலாம், அவ்வளவுதான். இப்போ இதை லாக் பண்ணிட்டோம். இன்னமும் நம்ம கொஞ்சம் குலுக்குனா குலுக்கி சர்பத் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜம்முன்னு குலுக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குலுக்கி சர்பத் வந்து ரெடி. இப்போ நம்ம இதை கலத்திட்டு உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான குலுக்கி சர்பத் ரெடி. இதை நம்ம அப்படியே டம்ளரில் ஊற்றிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்கள் கடையில். இதில் வந்து ரொம்ப லாபம் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸி. மெட்டீரியலோட செலவே ரொம்ப கம்மி, சரிங்களா? உங்களுக்கு இந்த ஒரு மெட்டீரியல், சரிங்களா, இது மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து குலுக்கி சர்பத் போட்டு கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நெட்டு எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இதை அப்படியே ஊற்றிருந்தேன் அப்படின்னா இந்த பச்சை மிளகாய் எல்லாமே உள்ள லாக் ஆயிருக்கும், சரிங்களா? பச்சை மிளகாய், இந்த லெமன் எல்லாமே உள்ள லாக் ஆயிருக்கும். இந்த சர்பத் மட்டும் அப்படியே வரும், சரிங்களா? மற்ற பொருள் எல்லாம் உள்ள நின்று விடும். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.